வணக்கம் மக்களே! சிதம்பரத்திலே ரொம்ப ஸ்பெஷலாக நைவேத்தியம் பண்ணக்கூடிய பிரசாதத்தில் ஒன்றான கத்திரிக்காய் கொஸ்து சம்பா சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஸ்பெஷலான ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு வாணலில் 15 வரமிளகாவை சேர்த்து நல்லா கிறிஸ்பாகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். மிளகா சீக்கிரமாக வறுபடுறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இது நல்லா கிறிஸ்பாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா வறுபட்டதும் இது ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே வாணலில் 7லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது கிராம் கணக்கில் சொல்லணுன்னா 30 கிராம் கொத்தமல்லி, 30 கிராம் கொத்தமல்லிக்கு 15 கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். இப்போது இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே வாணலில் பட்டாணி சைஸ் பெருங்காயத்தை நல்லா மெலிஸ் பண்ணிவிட்டு அதில் போட்டு ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டு நல்லா கிறிஸ்பாகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தா தான் பெருங்காயம் அந்த வாணலில் ஒட்டாது, இல்லாட்டி வாணலில் ஒட்டும். அதனால தான் 2 சொட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுவும் நல்லா பொரிஞ்சதும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம தனியாக சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப மேவாக அரைக்க முடியாது, கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ அதை மூடி ஓரமாக வச்சிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் மீடியம் சைஸ் புளியை 200 ml தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த புளி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கொதி வந்தால் போதும். இந்த அளவுக்கு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு வாணலில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன், நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காவை 4ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எண்ணெயிலேயே வதங்கணும், அப்போ தான் கத்திரிக்காய் கொஸ்து நல்லா சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். இதை மட்டும் நீங்கள் நல்லா செஞ்சிட்டிங்கன்னா கத்திரிக்காய் கொஸ்து செம்ம சூப்பராக இருக்கும். சிதம்பரம் நடராஜர் கோயில்லையே நடராஜருக்கு படைக்கக்கூடிய பிரசாதத்தில் ரொம்ப ஸ்பெஷலான பிரசாதம் கத்திரிக்காய் கொஸ்து சம்பா சாதம் தான் சொல்லுவாங்க. இந்த கத்திரிக்காய் கொஸ்து நடராஜருக்கு நைவேத்தியம் பண்ணும்போது வெங்காயம் போடாமல் தான் பண்ணுவாங்க. ஆனால் கத்திரிக்காய் கொஸ்து வீட்டுக்கு வரும்போது சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி குக்கிங் ஆயில்லையோ இல்லை நல்லெண்ணெயிலையோ போட்டு நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காய் கொஸ்து கூட மிக்ஸ் பண்ணி டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோலையே நான் அதையும் செஞ்சு காமிச்சிருக்கேன், மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் ஓரளவுக்கு கத்திரிக்காயிலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கத்திரிக்காவை தனியாக எடுத்துகிட்டு நம்ம ஊற்றின எண்ணெயை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயை தான் நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எண்ணெயை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த எண்ணெயை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் இதில் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கரண்டி வச்சு கூட மேஷ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி மத்து வச்சு கூட நீங்கள் மேஷ் பண்ணலாம். இப்போது நல்லா மேஷ் பண்ணும்போதே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா மேஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியவும் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருந்தேன். 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய்க்கு நம்ம அரைச்ச பொடி கரெக்டாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த கத்திரிக்காயோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்சுருந்த புளி தண்ணியும் இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கத்திரிக்காயில் இருக்கிற எண்ணெயெல்லாம் தனியாக பிரித்து எடுத்ததுக்கு அப்புறத்துலேருந்தே நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணவே இல்லை. நம்ம கொதிக்க வச்சுருக்க புளி தண்ணியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாணலில் நம்ம கத்திரிக்காவை வதக்கின எண்ணெயவே சேர்த்து அது கூடவே கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் கொஸ்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணால் சூப்பரான கத்திரிக்காய் கொஸ்து ரெடி. இது கூட இப்போது வெங்காயம் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெங்காயம் வதங்கிறதுக்காக சால்ட்டு சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை கொஸ்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு டிஃபனோட வச்சு சாப்பிட்லாம். செம்ம சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போது இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு சம்பா சாதம் ரெடி பண்ணிடலாம். ஒரு வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு இதில் மிளகு, சீரகம் மட்டும் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு அதை சூடான சாதம் ஏற்கனவே நான் வடித்து வச்சுருக்கேன்
நான் கொஞ்சம் தான் ரைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கேத்த மாரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தான் வடித்து வச்சுருக்கேன்றதுனால நான் கொஞ்சோண்டு உப்பு தான் சேர்த்துருந்தேன். இப்போது இது எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நெய் மட்டும்தான் சேர்க்கணும். ஆயில் தயவு செஞ்சு சேர்த்துறாதீங்க. டேஸ்ட் நல்லா இருக்காது. நெய் சேர்த்தா தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிறேன். இது கூடவே நான் வெங்காயம் போடாமல் கத்திரிக்காய் கோஸ்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இது கூட வச்சுக்கிறேன். இதை வந்து இப்போ நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சாப்பிட்லாம். சூப்பரான சிதம்பரம் ஸ்பெஷல் கத்திரிக்காய் கோஸ்து சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிட்டு போங்க. பாய்.